Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa man wala amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைவழி நடந்து உலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கனிமிக்க சகோதர சகோதரிகள், சிறார்கள், பெரியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி இன்று நான் அதாவது படிப்புக்கு வருகின்றேன். என்று நாம் படிக்கப் போவது ஐந்தாவது ஹதீஸ். ஐந்தாவது ஹதீஸ் ஆகிறது. وعن أبي يزيد معن بن يزيد بن الأخنس رضي الله تعالى عنهم أجمعين. அதாவது அபு யசீத், யசீதுடைய தந்தை தொற்றும் அவரை தொற்றும் அறிவிக்கப்படுகின்றது. மஅன் இப்னு யசீத், மஅன் யசீதுடைய மகன், யசீதுடைய மகன். இந்த யசீத் அதாவது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் அல்ல, இது வேறொரு ஒருவர். இது அஹ்னஸுடைய மகன் யசீத், அஹ்னஸுடைய மகன் யசீத், அவருடைய மகன் தான் மஅன். சரியா? அப்ப அபு யசீத், மஅன் பின் யசீத், அதாவது இவருடைய குன்னியத்தும், யார் மஅனுடைய குன்னியத்தும் என்ன? குன்னியாண்டால் புனப்பெயர் அபு யசீத் தான். அவருடைய தந்தையும் யசீத். அப்படி அரபிகள் என்ன வச்சுக்குவாங்க, சரிதானே? அப்ப மஅன் தன்னுடைய தந்தை யசீத் அவர்களை விட்டும் அவர்களை தொற்றும் அறிவிக்கின்றார். யசீத் யாரு? அஹ்னஸுடைய மகன். இவங்க மூணு பேரும் சஹாபாக்கள், இவங்க மூணு பேரும் சஹாபாக்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கண்டு ஈமான் கொண்டவர்கள். சரி, வஹுவ அபூஹு வ ஜத்துஹு ஸஹாபியான் சொல்றாங்க. அதான் சொல்றாங்க இமாம் நவவி அவங்க. வஹுவ யாரு? அவர் யாரு? மஅன். மஅனும் வ அபூஹு அவருடைய தந்தை யாரு? யசீத். வ ஜத்துஹு அவருடைய அஹ்னஸ், அல் அஹ்னஸ் என்றவர் அவருடைய அப்பா. இவங்க மூணு பேர் சஹாபியூன். இவங்க எல்லோரும் என்ன? சஹாபாக்கள் என்று இமாம் நவவி அவங்க கூட சொல்றாங்க. கால, இப்ப அந்த மஅன் சொல்றாரு, கான அபி யசீது, என்னுடைய தந்தை யசீத், அஃப்ரஜ தனானீர, சில தீனார்கள், தங்க நாணயங்களை வெளியாக்கினார். அதாவது தர்மம் செய்தார். வெளியாக்கினார் என்றால் தர்மம் செய்தார். அஹ்ரஜ தனானீர யதஸத்தகு பிஹா. ஆமா, அந்த சில தங்க நாணயங்களை தர்மம் செய்வதற்காக வெளியாக்கினார். ஃபவதஅஹா இன்த ரஜுலின் ஃபில் மஸ்ஜித், அந்த தங்க நாணயங்களை பள்ளியிலே ஒருவரிடம் வைத்தார். அதாவது ஒப்படைத்தார். அதாவது என்ன, நாம பொறுப்பு சாட்டுறது தானே. இது யாரு? சரி, தேவைப்பட்டவர் ஒருவர் வந்தால் இதை கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது தானே. அது மாதிரி ஒரு பள்ளியில ஒருவர் நம்பிக்கையான ஒருவரிடம் அந்த பணத்தை, தங்க நாணயங்களை கொடுத்து தர்மம் செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். அப்ப மஅன் சொல்றாரு, சரிதானே? மஅன் அவர் சொல்றாரு,
ஜித்து நான் பள்ளிக்கு வந்தேன், ஃபஅഖத்துஹா அதை அவரிடமிருந்து அந்த மனிதரிடமிருந்து எடுத்துக்கொண்டேன். ஃபஅதைதுஹு பிஹா அதை கொண்டு வந்தேன், எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஃபகால அப்ப சொன்னார், யாரு? யசீத் சொன்னாரு, அவருடைய யாரு? மானுடைய தந்தை யசீத் சொன்னாரு, வல்லாஹி மா இய்யாக அரத், அல்லாஹ் மீது ஆணையாக நான் உன்னை நாடவில்லை, நான் உன்னை நாடவில்லை. இந்த தர்மத்துல வந்த இந்த தர்மம் நான் செஞ்ச தர்மம், நான் இது உனக்காக உன்ன உன்ன அதாவது என்ன கொண்டு நான் கொடுக்கவில்லை, நான் கொடுத்தது வேற யாருக்கு. சரி. இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப இந்த பிரச்சனையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சென்றேன். சரிதானே? கொண்டு சென்றதும் ரசூல்லா என்ன சொன்னாங்க, இதை கேட்டு போட்டு சம்பாத்த ரசூல்லா கேட்கிறா, நான் சில தங்க நாணயங்களை ஒருவரிடம் ஒப்படைத்தேன் தர்மம் செய்வதற்காக வேண்டி பள்ளியில. இவன் என்னுடைய மகன் போய் அதை எடுத்துக்கொண்டான், நான் அவனை நோக்கவில் அவனுக்காக வேண்டி அதை கொடுக்கல்லது, அவன் எடுக்க வேண்டும் என்று நான் அதை கொடுக்கவில்லை, இது வேறு யாருக்கு சரி கொடுத்தது அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த சம்பவம் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்கமா நவைத்தயா யசீத், யசீதே நீ என்ன எண்ணம் கொண்டாயோ அது உனக்கு, நீ என்ன எண்ணம் கொண்டாயோ அது உனக்கு கிடைக்கும். வலக்கமா அகஸ்த யா மஅன், மஅனே நீ எதை எடுத்தாயோ அது உனக்கு, அது உனக்கு சொந்தமானது என்று சொன்னான். ரைசா ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் ரிவாயத்து செய்திருக்கின்றார். இப்ப இந்த ஹதீஸ்ல வந்து என்ன, இதுல வந்து அந்த ஒப்படைச்ச மனிதர் ஷேக் உசைமீன் அவங்க சொல்றாங்க, அந்த யசீத் போய் ஒருவருக்கு பள்ளியில் ஒருவருக்கு கொடுத்தாரு தானே இந்த பணத்தை, அல்ல இந்த தங்க நாணயத்தை. அப்ப அதை வந்து மான் எடுத்துக்கொண்டார். இது மகன் அவருடைய மகன் என்று அறிந்தே அவர் கொடுத்தும் இருக்கலாம், அல்லது தெரியாமலே கொடுத்திருக்கலாம். இதுதானே? மான் என்றவர் யசீதுடைய மகன் தான், உண்மையிலே அவன் தேவைப்பட்டவன் என்ற நோக்கத்துல வந்து அந்த மனிதர் மானுக்கு அந்த தங்க நாணயத்தை கொடுத்திருக்கலாம். அல்லது இந்த மகன் என்பவர் வந்து யசீதுடைய மகன் என்று அந்த மனிதருக்கு தெரியாது. சரிதானே? அப்ப அவர் வந்து கேட்கும், என்ன செஞ்சிட்டாரு, அந்த மனிதர் கொடுத்து விட்டார். சரிதானே? எப்படியோ இந்த ஹதீஸ இமாம் நவவி அவங்க இந்த நீயத்துடைய பாடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. நீயத்து மற்றும் இஹ்லாஸ் என்ற அந்த பாடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல என்ன விளங்கிச்சு, மனிதன் என்ன எண்ணம் கொள்கின்றானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அதுதானே? யசீத் வந்து என்ன எண்ணம் கொண்டாரு, தர்மம், அந்த தங்க நாணயங்களை தர்மம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல பள்ளியில ஒருவரிடம் ஒப்படைத்தாரு. சரிதானே? அது அந்த நோக்கம் அவருக்கு நிறைவேறும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீ என்ன நோக்கம் கொண்டாயோ அது உனக்கு கிடைக்கும், நீ என்ன நோக்கம் கொண்டாயோ அது உனக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து விளங்கிச்சு, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் இருக்கின்றது. சரிதானே? அவருடைய மகன் எடுத்து விட்ட காரணத்தினால வந்து அவருடைய தர்மம் அடிபட்டு போய்விடாது என்றுதான் கருத்து. அப்ப இமாம் யாரு ஷேக் உசைமின் அவங்க சொல்றாங்க, இது ஒரு அடிப்படை. அதாவது வந்து என்ன, வன்னல் இன்சான யுக்தபு லஹு அஜ்ரு மா நவா, ஒரு மனிதனுக்கு வந்து என்ன, அவன் என்ன கொண்டானோ அதற்குரிய கூலி எழுதப்படும். வஇன் வகஅல் அம்ரு அலா ஹிலாஃபி மா நவா, இந்த செயல் வந்து என்ன அதுக்கு மாறாக அமைந்தாலும் சரியே, எண்ணம் என்னவோ அதுக்குரிய கூலி கிடைக்கும். ஆனா எண்ணத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசம் வந்து விட்டால் எதை முற்படுத்தப்படும், எண்ணம் முற்படுத்தப்படும். என்ன எண்ணம் கொள்கின்றோமோ அதுக்குரிய செயல் கிடைக்கும்.
இது ஒரு அடிப்படைன்னு சொல்றாங்க. இதுக்கு சில அதாவது ஃபுரூஉக்கள் இருக்கின்றன. ஃபுரூ என்றால் கிளை பிரிவு சட்டங்கள் பல இருக்கின்றன. அவைகளில் சிலது ஷேக் உசைமீன் அவர்கள் சொல்லி காட்டுறார். இதிலிருந்து பல சட்டங்கள், அதாவது கிளை பிரிவு சட்டங்கள் சொல்லுவாங்க, மசாயில் ஃபுரூஇய்யா. அதுல உண்டாகிறது உலமாக்க சொல்றாங்க, அன்ன ரஜுல லவ் அஅதா ஜகாத்தஹு ஷக்ஸன், ஒருவர் என்ன தன்னுடைய ஜக்காத்தை ஒரு மனிதருக்கு கொடுக்கின்றார். யظن அன்னஹு மின் அஹ்லி ஜக்கா, என்ன நினைச்சிட்டு ஜக்காத்தை கொடுக்குறாரு, உண்மையிலே இவன் என்ன ஜக்காத்துக்கு தகுதியானவன் என்று நினைத்துக் கொண்டு ஒருவருக்கு தன்னுடைய ஜக்காத்தை ஒப்படைக்கின்றான். சரிதானே? பத்தபையன் அன்னஹு கனியுன், அதுக்கு பிறகு தெரிய வருகிறது, நான் கொடுத்தது ஒரு செல்வந்தன் இல்லையா என்றது தெரிய வருது. தானே? ஜக்காத்து ஒரு மனிதர் என்ன அவருடைய பணத்துக்குரிய ஜக்காத்தை ஒருவருக்கு கொடுத்துட்டாரு. அவர் என்ன கொடுக்கும் போது என்ன நினைச்சாண்டார், இது உண்மையிலே அவர் என்ன ஜக்காத்து குருத்தானி என்ற நினைச்சுதான் கொடுத்தார். ஆனால் பிறகு தெரிய வருகின்றது அவர் ஒரு செல்வந்தர், அதாவது ஜக்காத்துக்கு தகுதியற்றவர். வலைஸ மின் அஹ்லி ஸக்கா ஃபஇன்ன ஸகாத்தஹு துஜ்ஸிஉ வ தகுனு மக்பூலத்தன் தப்ரஉ பிஹா திம்மத்துஹு. இப்ப என்ன சட்டம்? அந்த பேத்து ஜக்காத்தை திருப்பி எடுக்கிறதா கொடுத்தத? இல்ல, திருப்பி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக என்ன, அந்த ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படும், இவருடைய பொறுப்பும் முடிந்துவிடும். இந்த ஜக்காத்து கொடுத்தவருடைய பொறுப்பும் அது நீங்கிவிடும். ஏனென்றால் அவருடைய எண்ணம் என்ன இருந்துச்சு, அந்த ஜக்காத்து கொடுக்கும் போது இவன் ஜக்காத்துக்கு தகுதியானவன் தான் அந்த கொடுக்கின்றார். ஆனால் பிறகுதான் தெரிய வருகிறது அவன் என்ன தகுதி இல்லைன்னு சொல்லி. அதனால என்ன, இப்ப அதை எடுத்துட்டு ஒருவேளை அந்த மனிதர் போயிருக்கலாம், போனது பிறகு அங்க பக்கத்தில் இருந்த மனிதர்கள் சொல்லியிருப்பாங்க, உண்மையிலேயே என்ன அவர் செல்வந்தர் அப்படி சொல்லிட்டாங்க. அல்லது ஏதோ இப்ப இந்த கொடுத்த ஜக்காத்தை திருப்பி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக என்ன, இவருடைய அந்த ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல இவர் என்ன எண்ணம் கொண்டாரோ அதுக்குரிய கூலியும் இவருக்கு கிடைக்கும். அதே போல இன்னொரு மசாலா என்னென்றால், ஒருவர் என்ன ஒரு பொருளை வக்ஃப் பண்ணுகின்றார். வக்ஃப் என்றால் அல்லாஹ்வுடைய பேர்ல சொல்லி அதை விட்டு விடுறது. உதாரணத்துக்கு ஒரு பள்ளியை கட்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் பண்றது, அல்லது ஒரு தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் பண்றது, எப்படியா? அப்போ ஒரு பொருளை என்ன வக்ஃப் பண்ணுகின்றார். ஒரு சிறிய வீடு, அதை என்ன அல்லாஹ்வுடைய பேர்ல வக்ஃப் பண்றார். சரிதானே? அப்ப அந்த 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 நேரத்துல அவர் சொல்றாரு, வக்ஃப்து பைத்தில் ஃபுலானிய, என்னுடைய இந்த வீடு இருக்குது, அவருக்கு பல வீடு இருக்குது, அதுல இந்த வீட்டை நான் வக்ஃப் பண்ணுகின்றேன் என்று சொல்லிட்டு என்ன செய்யறாரு, பெரிய வீட்டின் பக்கம் கையை நீட்டுகின்றார். கையை நீட்டி சைக்கிளை செய்கின்றார். ஆனால் அவருடைய உள்ளத்துல என்ன, அதுக்கு உள்ள நீயத்துக்கு அது முரணாக இருக்கின்றது. என்ன, அவர் பெரிய வீட்டை கொடுக்கணும்னு சொல்லி எண்ணம் கொள்ளல. அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன, சிறிய வீட்டை கொடுப்பதற்கு தான், சிறிய வீட்டை வக்ஃப் பண்ணுவதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் நான் என்னுடைய இந்த வீட்டை வக்ஃப் பண்ணிட்டேன்னு சொல்லி தவறாக என்ன பெரிய வீட்டின்பால் கையை நீட்டிட்டார். சரிதானே? இப்ப என்ன, பெரிய வீடு கட்டாயம் கொடுக்கணுமா, இல்ல சின்ன வீட்டை தானே சொல்றாங்க. அலாமானம், அவருடைய எந்த எண்ணம் கொண்டாரோ அதன் மீதுதான் அமையும். வலைஸ அலாமா சபக பிஹி லிசானு, அவருடைய நாவு முந்தி கொண்டுச்சே அதல்ல. சரிதானே? அல்லது என்ன நாவு அல்லது கை, அவரோட நாவு என்ன நாவால சொல்லிட்டாரு, பெரிய வீடு சொல்லிட்டாரு. பெரிய வீடு சொல்றதுக்கு போறோம், அவங்க சொல்றாரு, இல்ல நான் சொன்ன மனசுல எண்ணம் கொண்டது பெரிய வீடு அல்ல, சிறிய வீடு தான். சிறிய வீட்டைத்தான் நான் சின்ன வீட்டைத்தான் வக்ஃப் பண்ணினேன், ஆனா தவறாக நான் சொல்லிட்டேன், அல்லது தவறாக நான் சைக்கிளை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஏற்றுக்கொள்ளப்படும்.
ஒரு வீட்டை என்ன ஒருவர் வக்குப் செய்கின்றார். அவருடைய நோக்கம் என்ன, சிறிய வீட்டை வக்குப்பாக கொடுப்பது. ஆனால் அவருடைய பெரிய வீட்டின்பால் அவருடைய கையை கொண்டு சைக்கிளை செய்தார். இன்ன வீட்டை என்று சொல்லி போட்டு பெரிய வீட்டின்பால் கையை நீட்டுகின்றார். இப்ப அதுக்கு பிறகு சொல்றாரு, இல்ல நான் என்ன தவறாக சொல்லிட்டேன், என்னுடைய நோக்கம் என்ன சின்ன வீடு தான் சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளப்படும். எதை ஏற்றுக்கொள்ளப்படும்? அவருடைய சிறிய வீட்டை தான் எடுக்க வேண்டும், பெரிய வீடு அல்ல. இல்ல நீங்க என்ன பெரிய வீட்டின்பால் என்ன கையை நீட்டினீங்க, அதனால பெரிய வீடு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யாராலும் என்ன செய்ய முடியாது, பிரச்சனை பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாரோ, அவருடைய எண்ணம் எதுவாக இருந்ததோ அதுதான் முற்படுத்தப்படும். அதே போல இன்னொரு மசாலா, لو أن إنسانا جاهلا لا يعرف الفرق بين العمرة والحج. அதே போல ஒரு மனிதர் அறிவில்லாதவர், சரிதானே, அதாவது மார்க்க சட்டங்களை பற்றிய அறிவு அவருக்கு போதுமான அளவு இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒருவர் என்ன அவருக்கு ஹஜ்ஜி உம்ரா உடைய வித்தியாசம் தெரியாது, ஹஜ்ஜி உம்ராவுடைய வித்தியாசம் தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் அப்போ ஃபஹஜ்ஜ மஅன் நாஸ், மக்களோடு போய் என்ன ஹஜ்ஜி செய்கின்றார். அப்ப ஹஜ்ஜி செய்யும் போது நியத்து வைக்கணும் இல்லையா? தல்பியான்னு சொல்லுவாங்க, தல்பியா சொல்லணும். அந்த தல்பியாவில் என்ன சொல்றாரு? லப்பைக்க ஹஜ்ஜன், லப்பைக்க ஹஜ்ஜன், ஹஜ்ஜுக்காக வேண்டி நான் தல்பியா சொல்கின்றேன் என்று சொல்லிட்டாரு, சரிதானே. وهو يريد عمرة يتمتع بها إلى الحج. அவர் என்ன அதாவது ஹஜ் வரைக்கும் தமத்து பண்ணக்கூடிய உம்ராவைத்தான் அவர் நாடினார். அதாவது என்ன உம்ராவை செய்து விட்டு இஹ்ராத்தை கலைந்து விட்டு அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய தினங்கள் வந்தால் ஹஜ் செய்யற நோக்கத்திலான் அவர் போறார். ஆனால் என்ன தல்பியார் என்ன சொல்லிட்டாரு? தல்பியாரை சொல்லிட்டாரு லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொல்லிட்டார். லப்பைக்க ஹஜ்ஜன். இப்ப இது தவறு, இது சொன்னது என்ன தவறு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? லப்பைக்க உம்ரத்தன் சொல்லியிருக்கணும். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றது? அவருடைய எண்ணம் என்னவாக இருந்ததோ அதுதான் என்ன ஏற்றுக்கொள்ளப்படுது. அதாவது அவர் வாயால சொன்னது தவறாக ஹஜ்ஜின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சு? உம்ரா தான். அதனால என்ன அவர் உம்ரா செய்து விட்டால் அது அந்த உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படும். தவறாக லப்பைக்க ஹஜ்ஜன் என்று சொன்னது அது குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது என்று உலமாக்கள் சொல்றார். அதே போல இன்னொரு மசாலா, ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு அந்தி பாலிக்கும், உனக்கு தலாக் என்று சொல்றார். உனக்கு தலாக்னு மனைவியை பார்த்து சொல்றார், அந்தி பாலிக்கும். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? அந்தி பாலிக்கும் மின் கைதின், அதாவது என்னுடைய கைதிலிருந்து நீ தாலி. அதாவது அந்த எல்லோருக்கும் தெரிஞ்ச அந்த தலாக் இல்லை. அதாவது கணவன் மனைவி அந்த தொடர்பு இருக்குதே, அந்த பந்தத்தை துண்டிக்கிற அந்த நோக்கம் அல்ல அவரோட நோக்கம். மாறாக என்ன, அதாவது பாசை அடிப்படையில் அந்த தலாக்கு கூறிய அர்த்தம் இருக்குதே. கைது என்றால் என்ன, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, கட்டி வைக்கிறது. கையது என்றால் கட்டி வைக்கிறது என்ற அந்த கிட்டத்தட்ட இந்த அர்த்தத்துல வருது, சரிதானே. அப்ப அந்த அர்த்தத்தை தான் எடுக்கிறாரு. அதாவது உனக்கு தலாக்கு சொல்லிட்டு அவர் என்ன எண்ணம் கொள்கிறார் என்றால், சில இப்ப எனக்கு அந்த இது மறந்து போச்சு, இந்த கைதுல அர்த்தம். அது அவர் சில செயலிருந்து அவரை தடுத்து வச்சிருந்தார் மனைவியை, சரிதானே. அந்த தடுத்த செயலிருந்து உனக்கு விடுதலை, சரிதானே. உனக்கு விடுதலை என்றால் சரிதானே. ஏற்கனவே என்ன அவரை அதாவது ஒரு விடயத்துல தடுத்து வைத்திருந்தார். இப்ப அந்த தடை உனக்கு என்ன நீக்கப்பட்டுன்னு அர்த்தம். உனக்கு தலா. உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, அதாவது நீ தாய் தகப்பன் உடனே போகப்படாது.
அப்ப இது ஒரு விதமான தடையோடு விதிக்கிறார். சரிதானே? அப்ப சொல்றாரு வந்து உனக்கு தாலிம், அந்த தாலிம், இப்ப நீ வந்தன தாலிம், உன்னுடைய அந்த தடை நீக்கப்பட்டு விட்டது. நீ வந்தன தாய் தாப்பன் விட்டு போகலாம் அந்த அர்த்தத்தான் சொல்றாரு தலாக். சரிதானே? என்ன தலாக் இந்த சொல் அர்த்தம் இந்த பாசை அடிப்படையில அவனுடைய அர்த்தம் அதான் நாங்க நோக்கமாக கொள்கின்றார். அது இல்லாமல் அந்த ஷரியா ரீதியில வந்து தலாக்குன்னு இருக்குதே அந்த நோக்கம் அல்ல. சரிதானே? லா மின் நிக்காஹின் ஃபலஹு மா நவா வலா துதல்லகு பிதாலிக ஸௌஜத்துஹு. அப்ப இவர் நிக்காஹில் இருந்து உனக்கு வந்து விடுதலை நான் சொல்லல, மாறாக வந்து என்ன அவருடைய என்ன எண்ணம் கொண்டாரோ அந்த நோக்கத்தான் கேட்கப்படும். இந்த அடிப்படையில அவருடைய மனைவிக்கு வந்து தலா கொடுக்கப்பட மாட்டாது. தானே? அவரு வந்து செலுத்தாரு வந்து அந்தி பாலி. சரியா? இது அரபியில அநேகமாக சொல்லப்படும். அரபில இது எங்களோட அதாவது அஜமிகள் வந்து இது தவிர்த்து கொள்றது நல்ல. என்ன அஜமிகள் வந்து அவங்களுக்கு ஒரு அர்த்தம் தான் தெரியும், ஒரு அர்த்தம் தான் தெரியும். தலாக்குன்னு சொன்னால் அதாவது உனக்கும் அதாவது வந்து விவாகர என்னுடைய அதாவது வந்து என்ன சொல்றது, கணவன் மனை அந்த பந்தத்திலிருந்து உன்னை நீக்கின்ற என்ற அர்த்தத்தினான்னு சொல்றாங்க. சரிதானே? எங்களுடைய அதாவது அஜமிகள் சொல்லும்போது அரபிகளுக்கு அதுல பல அர்த்தங்களை தெரியும். அரபிகள் சொன்னால் அவருடைய எண்ணத்தை பத்தி கேட்கப்படும். சரி, நீ தலாக்குன்னு சொன்னியே, என்ன அடிப்படையில சொன்ன நீ கேட்கப்படும். உண்மையிலே தலாக்குன்ற எண்ணத்தோட சொன்னியா அல்ல வேறு நோக்கத்துல சொன்னியா? நீங்க இவர் சொல்லுவார் வந்து இல்ல, நான் வந்து இன்ன கருத்து அடிப்படையில சொன்னேன் என்று சொன்னால் அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். மனைவிக்கு தலாக்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஆக இப்படியாக இந்த ஹதீஸ்ல வந்து பல அதாவது வந்து கிளை பிரிவு சட்டங்களை வந்து உலமாக்கள் எடுக்கின்றார்கள். எண்ணத்தை பத்தி எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றதை பத்தி இந்த ஹதீஸில் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கற்றவற்றை நல்ல முறையில் அறிந்து அதன்படி செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.